Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு போயிட்டு வர்ற வழியில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொட்டப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தென் திருப்பதின்னு ஒரு பெருமாள் டெம்பிள் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே, அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே மொஜிட்டோ ஏதாவது ஆர்டர் பண்ணலாம், ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அந்த ஷாப்புக்குள்ளே நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்களோட ஆர்டரை நாங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோடு சைடு, அதே ஷாப்புக்குள்ளேருந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் டெம்பிள்குள்ளே போகலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருந்தது. ஸோ இன் அண்ட் அவுட்டு இந்த பக்கமுமே வரலாம். ஷாப் எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாப் தான் இது. ஸோ இங்கே நாங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கழித்து தான் எங்களுக்கு ஆர்டர் வந்தது. ஏன்னா சிங்கிள் பர்சனாக இருந்துட்டு ஒருத்தர் சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. சர்வேஷா வாட்டர்மெலன் மொஜிட்டோ டைப் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாட்டர்மெலன் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் எனக்கு பைனாப்பிள் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே நல்லா இருந்தது. அண்ட் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா லெமன் ஃப்ளேவரில் லெமன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எசன்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட சர்பத் மாதிரி இருந்துச்சு அவங்களோடது. எனக்கு ரீசெண்டாக இந்த மொஜிட்டோலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் நான் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் லெமன், ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸு, அதுக்கப்புறம் சியா சீட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லுக் வைஸும் பார்க்குறதுக்கு செம்ம ரிச்சாக இருந்தது. நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காக இருந்தது. இதுக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இப்படி ஒரு டெம்பிள் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஊட்டிக்கு போயிட்டு வர்ற வழியில் தான் அம்மா சொன்னாங்க. பிளாக் தண்டர் போனீங்கன்னா அந்த பக்கத்துலேயே பாருங்கள் திருப்பதி டெம்பிள் இருக்கும், அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா கூட ஒரு தடவை வந்திருக்காங்களாம் அம்மா. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல டெம்பிள், ரொம்ப சூப்பராக இருக்கும். திருப்பதியை பார்த்த மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும், டிட்டோவாக இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப சொன்னாங்க. சரி அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போயிருந்தோம். அண்ட் சர்ப்ரைசிங்லி இங்கே ஒரு சர்ப்ரைஸும் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் லாட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே கடையிலேருந்து ஒரு வித்தின் செகண்டில் நம்ம பார்க்கிங்க்கு போயிடலாம். இங்கே ஒரு ஃபேக்ட்ரியும் இருக்குது, ஏதோ கிளாத் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நிறைய மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிள்ளையார் வச்சுருந்தாங்க. பிள்ளையாருக்கு நாமம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவே இங்கே ஸ்பெஷலாக தான் இருந்தது. பெருமாள் கோவில் பிள்ளையாருங்கிறனால நாமம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பிள்ளையார் எல்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா பட்டை போட்டு தான் பார்த்துருப்போம். இங்கே நாமம் போட்டிருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த எல்லோ கலர் ஷாப் தான் இப்போ நம்ம மொஜிட்டோ குடித்தோம் இல்லையா, அந்த பிளேஸு. ஸோ அந்த சைடு இப்போ அவங்க வந்துட்டுருக்காங்க இல்லையா, அதுதான் வழி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு கடை பூ தொங்குது இல்லையா, அங்கே தான் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல ஃபுல்லாக துணி கடை தான், ஃபுல்லாக துணி தான் இருந்தது. கோவில் எண்டு முடிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த துணி கடை வழியாக தான் பூந்து வர மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸை அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, மொபைல்ஸ் இங்கே நாட் அலௌடுங்க. மொபைல் அங்கே கொடுத்துட்டு தான் போகணும். தரோவாக செக் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி ஷீட் போட்டு கம்பி வச்சுருக்காங்க. அந்த வழியாக போகணும், இந்த வழியாக ரிட்டன் வரணும் அப்படிங்கிற மாதிரி. மீன்மேல் நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும். அதாவது லைக் ஹார்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவ், இது மாதிரிலாம் நிறையா இருந்தது. அப்புறம் கிளி, நிறைய பறவைங்கள்லாம் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஃபுட்டு கொடுக்குறதுனாலும் அங்கே டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்கலாமா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு உள்ளே சாமி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே இந்த மாதிரி சாமியை வச்சு ஊஞ்சலில் தாளாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி கோவிலுக்குள்ளே கேமரா அலௌடு இல்லைல்ல, அதனால் நான் சில நெட்ஸில் இருந்து சில பிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரி எக்ஸாக்டாக தான் வந்து திருப்பதியில் இருக்கிற மாதிரியே அப்படியே வந்து பெருமாள் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் ஸ்டாச்சு தான். ஸோ உற்சவரை வச்சு ஊர்வலம்லாம் வந்து போவாங்க. அப்போ மார்கழி மாதங்கிறதுனால ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. புரட்டாசிலையும் பண்ணாங்க. அதெல்லாம் கூட நியூஸ்லலாம் கூட வந்தது. ஸோ திருப்பதி அளவுக்கு செம்ம ஒரு லக்ஸுரியாக வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு டெம்பிள் இருந்தால் எப்படி இருக்கும், மோரார்லெஸ் திருப்பதி மாதிரி அந்த மாதிரி ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரிலாம் செட் பண்ணி அந்த வனத்துக்குள்ளே டெம்பிள் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, லக்ஷ்மி தேவி வந்து அழகாக ஒரு மங்கை மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்டு பெருமாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸாக்டாக அங்கே இருக்கிற அந்த ஸ்டாச்சு தான். ஸோ கோவிலில் தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. பொங்கல், அப்புறம் புளியோதரை இது மாதிரிலாம் வந்து கொடுக்குறது வழக்கமாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து புளியோதரை கிடச்சிது. நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக வந்து வெல்கமிங் பண்ணுறாங்க. அண்ட் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் வரிசையாக இருக்குது. ஸோ இந்த வே வழியாக தான் நம்ம வந்தோம். எகெயின் நம்ம இந்த வே வழியாக தான் போகிறோம். மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா நானும் சில ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தேன். அதில் மெயினாக வந்து ஒரு 2 ஸ்டோருக்கு வந்து உள்ளே போயிருந்தேன். ஒன்று வந்து வீட்டில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு, அதாவது இந்த ஸ்டிக்கர்ஸு, கோலம் ஸ்டிக்கர், ரங்கோலி ஸ்டிக்கர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்குறதுக்கும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ருத்ராட்சம் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு ஷாப் இருந்தது. அங்கே தான் வந்து போயிருந்தாங்க. அங்கே நிறைய அவைலபிலிட்டிஸ் இருந்தது. நிறைய திங்ஸ்லாம் இருந்தது. பூஜை ரிலேட்டிவாக நிறைய திங்ஸ் இருந்தது. அண்டு அஃப்கோர்ஸ் ஊட்டி ரிலேட்டடாக இருக்கிறதுனால இங்கேயுமே நிறைய காஃபி பவுடர், டீ பவுடர், அது இது இந்த தைலம் இது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. சாமி பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது. டெம்பிளோடைய அவுட் வியூ இந்த மாதிரி தான் டே டைமில். ஸோ ஈவினிங் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு தங்க கோபுரம் அந்த எக்ஸாக்ட் லுக்கு வந்து நமக்கு கொடுக்குது. சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க தான் வந்து உற்சவர். நான் வந்து இந்த ஃபோட்டோ தான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் வெளியே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 8:30 பக்கமாக இருக்கும். ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அதுக்கு பக்கத்தில் ஹைவே வந்துட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அன்னூர் உணவகம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ வெஜ்ஜு தானே சாப்பிட்ணும், கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால நாங்கள் வந்து வெஜ் ஹோட்டலாக பார்த்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ரீச் ஆகிட்டு இங்கே வந்து எங்களோட டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அந்த கோவிலில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த தென் திருப்பதி கோவிலில் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்டும் கிடச்சிது. அது என்ன அப்படிங்கிறத என்னோடய பாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோலையுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா எந்த ஒரு டெம்பிளுக்கு போனாலும் குட்டி ஃபோட்டோவாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரணும், அந்த டெம்பிளில் சாமி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்டு செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயந்தான், சாரீ தான் வாங்கியிருந்தோம். சாரீ வாங்குறது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்க. பட் ஆனால் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் அவங்க கூட இருக்கிற அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வியர் பண்ண சாரீ. டெய்லியும் ஒரு சாரீ வந்து மாற்றுவாங்களாம். அப்படி மாற்றுற அந்த சாரீ தான் வந்துட்டு அங்கே கோவில்லே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. நான் பார்த்ததுலே வந்து இந்த 2 சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து இந்த க்ரீன் சாரீ வந்து என்னோடய மாமியாருக்காக ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்டு எனக்கு வந்து அந்த மரூன் சாரீ வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை சொல்லி ஆகணும், மோஸ்ட்டாக வந்து இந்த சாரீ நிறைய அவைலபிள் இருக்காதான், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் ஏதோ எதிர்ச்சியாக பார்க்க போய் இந்த சாரியை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். எல்லா கோவில்லையுமே இந்த மாதிரி சேல் பண்ணுவாங்களாம். பட் ஆனால் அது எனக்கு தெரியவே தெரியாது. மோஸ்ட்டாக ஏலம் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் தான்.
நான் வந்து ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரெட் கலரில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் அங்கே தேடி பார்த்தேன். ரெட்டு வந்து அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அரக்கு மாதிரியான கலரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷனில் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து ப்ளவுஸ் பீஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஷைனிங் மெட்டீரியலில் கொஞ்சம் டபுள் ஷேடில் வந்து தெரிகிற மாதிரி இருந்தது. காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதையுமே வந்து ஒரு அஃபிஷியலாக டெம்பிளுக்கு வேர் பண்ணிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைனலாக இந்த சாரியை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ப்ளவுஸு, இது வந்து முந்தி. இந்த முந்தி வந்து அவங்களே எல்லாம் முடி போட்டு தான் வச்சுருந்தாங்க. சாமிக்கு வந்து சாத்தும் போது ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி பெருமாளுக்கு வந்து இந்த டவல் மாதிரி மேலே துண்டு மாதிரி போடுவாங்களே, அங்கவஸ்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாம். பட் ஆனால் இது வந்து இந்த சாரியில் ப்ளவுஸ் வந்துட்டு சிம்பிளாக இருக்கிறதுனால கட் பண்ணலையாம். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போச்சு. பட் என்னோடய மாமியாருக்கு எடுத்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து கிராண்டாக இருந்ததுனால கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வேறு ஒரு சாரியோட ப்ளவுஸ் பீஸ் எடுத்து அதோட மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஈச் சாரீ வந்து பார்த்திங்கன்னா 1000 ருப்பீஸு. ஒரு சாரீ 1000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. நாங்கள் அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் கடைங்களில் ஷாப்பிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் தான். நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், பூஜை ரூம் வந்து செட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் அதை பண்ண முடியல. சரி இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே நான் தேடிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, கரெக்டாக வருமா அப்படிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பண்ணுறதுனால ப்ராப்பராக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் வாங்காமே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் எதிர்ச்சியாக அந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் இருக்கும்போது ஓ இது இப்படி தான் இருக்குமா, அதாவது நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த பொருளோடைய இமேஜ் மட்டும் தான் தெரியும். அது எப்படி இருக்கும், டச் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம இங்கே டச் ஃபீல் பண்ணி அதோடைய டேமேஜ் இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது வந்து அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும், ரங்கோலி மாதிரி லோட்டஸ் மாதிரி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இதை வந்து வாசலோடைய என்ட்ரன்ஸு, ஸோ உள்ளே நுழையிற இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறம் நிலவு கால் இருக்கு இல்லையா, வாசற்படி, அந்த இடத்துல வந்துட்டு உள்ளே நுழையும் போது அந்த வாசலில் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் வந்து ஒட்டணும்னு சொல்லிட்டு பார்டர் மாதிரி வாங்கியிருந்தேன். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நான் தூங்கி எழுந்திரிச்சி வரதுக்குள்ளே நெக்ஸ்ட் டே மார்னிங் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வரதுக்குள்ளேயே வந்து வெளியே ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கர் எடுத்து உள்ளே ஒட்டிட்டாங்க. பார்டர் வந்து கரெக்டு தான். பட் ஆனால் நான் நினச்சது தாமரைப்பூ ஓட்டணும்னு. பட் ஆனால் டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் ஒட்டுறதுக்கு பார்டர் ஓகே தான், கரெக்டாக ஒட்டியிருக்காங்க. பட் ஆனால் சைஸ் வந்து பத்தலை, அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதே மாதிரி இந்த தாமரைப்பூவை தான் நான் வந்துட்டு பூஜை ரூமில் ஒட்டணும்னு நினச்சேன். அதை வந்து வாசலில் ஒட்டியிருக்காங்க, அதுவும் வெளியே ஒட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சு. பட் ஆனால் லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டெம்பிளுக்கு போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். சச் அ பியூட்டிஃபுல் டெம்பிள். உங்களால் திருப்பதிக்கு போக முடியலனாலும் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகும்போது உண்மையிலேயே அந்த திருப்பதிக்கு போன அதே ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா டெம்பிள் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேனலில் மெயின் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் கண்டென்ட் தான். அதை பார்க்க மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பை கைஸ். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.